Hello friends, welcome to Microgreens Mastery. டி ஆர்கானிகா கார்டன் ஜெயஸ்ரீ தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சீடு எப்படி சோ பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மைக்ரோக்ரீன்ஸ் கல்டிவேஷனில் ஃபஸ்ட்டு சீடு தான். சீடை நம்ம முன்னால் ஊற வைக்கணுமா வேண்டாமா, எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், எதுக்காக நம்ம ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சீடை வி ஜஸ்ட் சோக் த சீடு ப்ரீவியஸ் நைட்டு. ஓகே, அது ஹவு மெனி ஹவர்ஸ் வி ஹாவ் டு சோக்கு, அந்த மாதிரி வை வி ஹாவ் டு சோக், அதெல்லாம் பற்றி தான் we are going to discuss in this video. சரிங்களா? ஸோ முதல்ல before going into that நம்ம தெரிஞ்சுக்கணும் நார்மல் சீட் அண்ட் மைக்ரோக்ரீன் சீட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இதுக்கும் அதுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் இருக்குது, நார்மல் சீட்ஸே நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நார்மல் சீட்ஸ்னால் என்ன, நம்ம கிச்சன் சீடோ இல்லை அக்ரிகல்ச்சர் இதில் வாங்குகிற சீட்ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன் அப்படின்ற ரீசன் பக்கவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் சீட்ஸுன்றது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆஃபன் ட்ரீட்டட் வித் ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸு ஃபார் ஃபீல்டு பிளான்டிங்காக இருக்கும். அண்ட் இதனோட பியூரிட்டி அண்ட் ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். ஓப்பன் ஃபீல்டில் இருக்கிறதுனால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி டு கம்பெனி, அது வேரி ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் யூனிஃபார்மிட்டியும் வேரி ஆகும். பர்பஸ் பார்த்தீங்கன்னா க்ரோன் டு மெச்சூரிட்டி, ஏன்னா இது நல்ல காயாக வளரணும், நல்லா கீரை 21 நாளில் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மெச்சூரிட்டி லெவலில் நல்லா வளரணுன்ற பர்பஸ்க்காக இது சீடை ரெடி பண்ணியிருப்பாங்க. அண்ட் டெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஃபீல்டோட டெஸ்ட்டு தான் மோஸ்ட்லி இருக்குங்க. ஃபீல்டில் எவ்வளோ ஈல்டு வரும், எவ்வளோ நம்ம ஏக்கரில் நமக்கு அறுவடை பண்ண முடியும், அந்த மாதிரி டெஸ்ட்டு தான் மேக்ஸிமம் இதில் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம நார்மல் சீட்ஸில் யூஸ் பண்ணுறது. ஏன் மைக்ரோக்ரீன் சீட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மைக்ரோக்ரீன்ஸை பற்றி கமெண்ட்ஸ் எதனா சொல்லணும், ஃபீட்பேக்கு நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குது, இல்லை அதை பற்றி டவுட்ஸு இல்லை ட்ரைனிங்லாம் வேணும், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்கள் என்கொயரியில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம கடைசி வரைக்கும் என்ன பார்க்க போகிறோன்னா சீடை பற்றி தான், எப்படி சோக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. ஸோ மைக்ரோக்ரீன் சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா அன்ட்ரீட்டடாக இருக்கும், டாக்ஸின் ஃப்ரீயாக இருக்கும், சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அப்படின்னா என்னென்னா கெமிக்கலில் ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதில் விஷத்தன்மை இருக்காது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பிட்றதுக்கு நம்பகத்தன்மையானது அப்படின்றது. பியூரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஜெர்மினேஷன் ஒரே மாதிரியே நடக்கும், நல்ல ஜெர்மினேஷன். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஜெர்மினேஷன் ரேட்டுன்னு சில பிராண்டட் சீட்ஸில் நமக்கு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சார்ட்டட் அண்ட் யூனிஃபார்ம் ஃபார் ஈவன் எவ்ரி ட்ரேயில் நீங்கள் வளர்க்குறீங்க, வடவர் உங்களோட எதில் நீங்கள் வளர்த்தாலுமே யூனிஃபார்மாக உங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்குங்க. ஏர்லியாக 7 to 14 days, மேக்ஸிமம் 20 daysல உங்களுக்கு ஹார்வெஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரியன் டென்சிட்டியும் சேஃப்டியும் இங்கே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லைட்லி இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். ஏன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுனால, டெஸ்டிங்ஸ்லாம் போகிறதுனால இந்த மைக்ரோக்ரீன் சீட்ஸ் நார்மல் சீடை ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ சீடு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறது தான் மைக்ரோக்ரீன் சீடு. இது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சில சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே கோதுமை, வெந்தயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கண்டுபிடிச்சிட முடியும். யூஸ்வலாக மைக்ரோக்ரீன் சீடு நார்மல் சீடை விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இது டெஸ்டட் பண்ணி நம்ம வரதுனால ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சீட்ஸில் அன்யூனிஃபார்மாக இருக்கும். லைக் ஆனால் யூனிஃபார்மாக ஒரே சைஸில் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும் உங்களுக்கு. அது அதை வச்சு நம்ம இது மைக்ரோக்ரீன் சீடுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ டென்சிட்டி சூப்பராக இருக்கும் மைக்ரோக்ரீன்ஸோடது. நியூட்ரியன் டென்சிட்டி இதுலேயே கண்டுபிடிக்கலாம். நமக்கு முளைப்பு திறனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இதில் எல்லாமே ஒவ்வொரு சீடு ஒவ்வொரு முளைப்பு திறன் வந்தது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அதனால் நமக்கு அந்த முளைப்பு திறன், ஈவன் பிளாக் அவுட் டேஸு இத்தனை நாள் வைக்கணும், ஹார்வெஸ்ட்டு இத்தனை நாளில் தான் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சீடெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, சோ பண்ணுவோம். என்ன சோ பண்ணுறது அப்படின்னா முன்னாள் ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நம்ம அதை ஊற வைப்போம். தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறது தான் சோயிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சோயிங்னா என்னென்னா லைக் டைரெக்டாக விதைக்கிறது அப்படின்றது கிடையாதுங்க. நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுன்னா
தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு சோக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சோயிங்க்கு முன்னாடி சோக்கிங் அப்படின்ற மாதிரி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நான் சீட்ஸ் எல்லாம் எப்படி ஊற வச்சுருக்கேன்னு பாருங்கள். கப்பில் வந்து தனித்தனியாக சீட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கா மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரியில் நம்ம யூனிக்காக ட்ரே மெத்தடே கிடையாதுங்க. நம்மளோடதில் வந்து நான் இதுக்காகவே கஸ்டமைஸ்டாக 1/1 நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நாங்கள் ஒரு இது ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதில் நான் வந்து கொக்கோ பீட்டோட மேட்டை போட்டு நான் வந்து எங்களோட ஒரு லிக்விட் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த லிக்விடை நான் மேலே போட்டுருவேன். போட்டுட்டு கொஞ்சம் தெளிச்சிட்டு நான் இப்போது சீடை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, அந்த ஊற வச்ச சீடை வந்து எடுத்து நம்ம முதல்ல ஒரு பேப்பரில் போட்டு ஜஸ்ட் உலர்த்துற மாதிரி பண்ணுவேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டோன்னா அந்த ஈரம் எல்லாம் வந்து அதில் அப்சர்வ் ஆகிடும். அப்போ சீடெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து சோக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட போகிறோம். ஸோ இது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீடுக்கு இத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் சோக்கிங் பண்ணணும், ஊற வைக்கணும். சில சீட்ஸுக்கு ஊறவே வைக்க வேண்டாம் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஜெர்மினேஷன் நடக்கும். ஓகே, நல்ல ஜெர்மினேஷன் நடக்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த பூஞ்சைகள் ஃபங்கஸ் மோல்டுன்னு சொல்லுவோம், வெள்ளை வெள்ளையாக பஞ்சு பஞ்சாக வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த சோக்கிங்லேருந்து நம்ம சீடு சோயிங்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட். அப்படின்னா என்ன, விதையை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை போடுற விதைக்கிறதுலேருந்தே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை வச்சு தான் நமக்கு எவ்வளோ வந்து முளைப்பு திறன் வருது, எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், அறுவடை பண்ணுவோம், எப்படி அதை வந்து பூஞ்சைகள்லேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விதை தாங்க, சீடு தாங்க. அதனால தான் அதுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ட்ரைனிங்கில் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். அதுவும் வந்து உங்களுக்கு மீனிங் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த டீட்டெயில் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே போகிறோம், நீங்கள் சூப்பராக பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சீடை பற்றி. இப்போ அடுத்தது நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து சீடை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிளாக் அவுட் டேஸ். முதல்ல வந்து தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிளாக் அவுட் டேஸ் போவோம். பிளாக் அவுட் டேஸ்னால் என்ன, அதை வந்து மூடி வைக்க போகிறோம் அப்படின்றது. ஒவ்வொரு சீடுக்கும் இத்தனை நாள் பிளாக் அவுட் டேஸ் இருக்குது. ஓகேங்களா, மூடி வைக்கணும்னு இருக்குது. அப்போ தான் நல்லா ஜெர்மினேஷன் இருக்கும், வரும் அப்படின்றது இருக்குது. ஏன் பிளாக் அவுட் டேஸ் பண்ணுறோம், பிளாக் அவுட் டேஸ்னால் என்ன, எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி விலாவரியாக நம்ம ட்ரைனிங்கில் சூப்பராக கற்றுப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கற்றுன்ட்டு நீங்கள் பண்ணால் அறுவடை வராமல் போயிடுமா, ஹார்வெஸ்ட் வராமல் போயிடுமா, எங்கேயாவது தப்பு நடக்குமா. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராது. ஏன்னா மைக்ரோகிரீன் சீடோட விடை வந்து ரொம்ப காஸ்ட்லி. சும்மா நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தான் ட்ரை பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நார்மல் சீடுக்கும் இதுக்கும் மைக்ரோகிரீன் சீடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பறவை சீடு கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து கெமிக்கல் கோட்டட் சீடை கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் படித்த ஸ்டடீஸ்லாம் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து நாட் சேஃப்டி ஃபார் ஃபுட்டுன்னு இது நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் படித்த ஆர்டிகல்ஸ்லலாம் வந்து ஸ்டடீஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம கன்சம்ஷன் பண்ணுறோம், அதுவும் வித்தவுட் குக்கிங் பண்ணுற போது நம்ம இதெல்லாம் டெஸ்டட் சீட்ஸு சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ மைக்ரோகிரீன் சாப்பிட்றதே என்னத்துக்காக, 40% மோர் நியூட்ரிஷனல் வேல்யூ ஸ்ட்ரென்த்துக்காக தான். இந்த மாதிரி இந்த பேஸே நம்ம தப்பாக பண்ணோம் அப்படி சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ நம்ம திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தில் கெமிக்கலை உள்ள தள்ளுற மாதிரி தான். ஸோ இந்த விஷயத்தை ப்ராப்பராக தெரிஞ்சுன்னு நீங்கள் பண்ணணும். சரி, ஓகே மேடம், இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டீங்க, சீடுக்கு நான் எங்கே போய் தேடுறது, எல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? கவலையே படாதீங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு டிஐஒய் கிட்டு மாதிரியே கொடுக்குறோங்க. எல்லாத்தையும் செட்டாக கொடுத்துருவோங்க. நாங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. சீட்ஸ்லேருந்து அது பண்ணுறதுக்கு தேவையான
தேவையான மொத்த பொருட்களுமே நாங்கள் கொடுத்துறோம். ஈவன் நீங்கள் இன்டோரில் பண்ணால் லைட்டிங் முதற்கொண்டு கொடுக்க போகிறோங்க. ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதோட இல்லாமல் ப்ராடக்ட்டும் சேர்த்து கொடுக்கறதுனால நீங்கள் பயப்படவே வேணாம். இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் சீடை எப்படி சோக் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோன்றது மட்டும் சொல்கிறேன். அது வளர வளர டே 1 டே 2 டே 3ல் என்னென்ன நடக்கிறதுன்றது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்னென்ன நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய எல்லா வீடியோவையுமே 10 நிமிஷம் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட வந்து என்னோடதில் வந்து 50 வீடியோக்கு மேலேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ 100 வீடியோ கிட்டே இருக்குமா என்னன்னு தெரியல, ஐ எம் நாட் ஷுர். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது போய் சேரணும். அண்ட் நாங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் இருந்து வியாபாரமாக பண்ணணும், இது கல்டிவேட் பண்ணி சேல் பண்ணணுன்னாலும் நான் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எங்ககிட்ட வாங்கிட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் அதுவும் பண்ணலாங்க. நிறைய வியாபார வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. ப்ராஃபிட்டாக நீங்கள் பண்ணலாம், வீட்டில் இருந்தே பண்ணலாம். சின்ன இடத்துல சின்ன முதலீடில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது எல்லா வீடியோவையும் போய் என்னோடதை பாருங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடணுன்னா ப்ளீஸ் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. இன்ட்ராக்ஷன் பண்ணால் தான் நிறைய விஷயம் தெரியும். ஈவன் நம்ம வீடியோலேயே நிறைய இன்ட்ராக்ஷன் ரிலேட்டடாக நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என்னடா எல்லாத்துலேயும் மேடம் சூப்பர் நல்லா இருக்குது கிளாஸ்ன்னு அதையே சொல்கிற வீடியோவை போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. அதை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதுலேருந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டு இதுதானா அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கணும், உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் நல்ல விஷயத்த பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் தெரிஞ்சுன்னு ஆகணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோடு வரேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, டி ஆர்கானிகா கார்டன் ஐடியாஸ்னு. நீங்கள் கார்டன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலையும் போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.